நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். அதுதான் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல். நான் சனிக்கிழமையில்தான் வரும் தலைவர் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் விஜயின் வார இறுதி பிரசாரத்தை குறிவைத்து கருத்து. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களுடன் தன்னுடைய தொடர்ந்து நடைபெறும் தொடர்புகளை வலியுறுத்தி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பயணிப்பதாகவும், அதற்கு மாறாக விஜயின் அதிக முக்கியத்துவம் பெற்ற சனிக்கிழமை பிரசாரங்களை சுட்டிக்காட்டியும் கூறினார். என்று பேசிய அவர், நான் சனிக்கிழமையில்தான் வெளியே வருபவன் அல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து பயணம் செய்கிறேன். இன்று என்ன நாள் என்று கூட தெரியவில்லை என்று தெரிவித்தார். அவரது இந்த கருத்து விஜயின் சனிக்கிழமை பிரசாரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. முன்னதாக அமைச்சர் துரைமுருகன், விஜய் திரையரங்கின் பின்னால் பேசுகிறார். முதலில் அவர் வெளியே வரட்டும். சனி, ஞாயிறு எந்த நாளில் பிரசாரம் செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கள் வேலையே செய்கிறோம் எனக் கூறினார். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் KU அண்ணாமலைவும், ஒரு அரசியல்வாதி வார இறுதிகளில் மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் 7 நாட்களும் மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்க வேண்டும். டிவிகே ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்பட வேண்டுமெனில் அதை செயல்களில் காட்ட வேண்டும். விஜய் சனி, ஞாயிறு மட்டும் மக்களை சந்திக்கிறார், வார நாட்களில் இல்லை என்று விமர்சித்தார். மேலும் அவர், மக்கள் இதை கவனிப்பார்கள். டிவிகே உண்மையில் திமுகவின் முக்கிய எதிரியாக இருக்க விரும்பினால் அதை நிரூபிக்க வேண்டும். பாஜக, அதிமுக தலைவர்கள் 24 மணி நேரமும் மக்களுக்காக இருக்கிறார்கள். டிவிகேவும் வாரத்தில் 7 நாட்கள் 365 நாட்களும் செயல்பட வேண்டும். விஜய் வார இறுதியில் மட்டும் மக்களை சந்திப்பதாகச் சொன்னால் அவர் அரசியலுக்கு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் எழும் என்றார். இதேவேளை டிவிகே வட்டாரங்கள் இந்தியா டுடேக்கு அளித்த தகவலில், சனிக்கிழமையில் பிரசாரங்கள் நடைபெறுவதற்கான முடிவு பள்ளி மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாதபடி எடுக்கப்பட்டது. அவர்கள் பள்ளியில் இருந்து மதியத்திற்கு வெளியே வந்தவுடன் குழப்பம், சிரமம் உருவாகக்கூடும். அதனைத் தவிர்க்கவே சனிக்கிழமைகளில் பிரசாரம் நடத்தப்பட்டது என தெரிவித்தனர்.